இன்றைக்கி நம்ம பிரெயினை யூஸ் பண்ணி விளையாடுற மாதிரியான 3 ஆண்ட்ராய்டு கேம்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். அந்த 3 கேமும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ அந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்கக்கூடிய கேமுக்கு வந்து ப்ளே ஸ்டோரில் 4.3 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த கேமை 5 மில்லியன் யூசர்ஸ் டவுன்லோட் பண்ணியிருக்காங்க. இந்த கேமில் வந்து 300 விதமான லெவல்ஸ் இருக்குது. ஒவ்வொரு லெவலும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், போக போக கொஞ்சம் கொஞ்சமாக ஹார்ட் ஆகும். இந்த கேமோட மெயின் கான்செப்ட் என்னென்னா, ஒரு இடத்துலேருந்து வாட்ரு இல்லைன்னா ஆயில் அந்த மாதிரி இருக்கிறத இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகிறதுக்கு நம்ம அந்த பைப்லைன் வந்து கரெக்டாக ஆர்டராக அடுக்கணும். அதுதான் இந்த கேமோட மெயின் கான்செப்ட். இந்த கேம் பிடிச்சிருந்தா ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம ரெண்டாவதாக பார்க்கக்கூடிய கேமுக்கு வந்து ப்ளே ஸ்டோரில் 4.5 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இதை 10 மில்லியன் யூசர்ஸ் இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. இந்த கேம் ஒரு கேமுக்குள்ளே நிறைய கேம்ஸ் இருக்குது. இப்போதைக்கு நான் ஒரு கேமை மேட்சஸ் அந்த கேமை கிளிக் பண்ணுறேன். அது உள்ளே சிம்பிள், நார்மல், எக்ஸ்ட்ரா, ஹார்டு 4 லெவல் இருக்குது. சிம்பிள் கொடுக்குறேன். ஒரு லெவலை நான் உங்களுக்கு ப்ளே பண்ணி காட்டுறேன். இப்போ அதில் 7 - 2 = 4ன்னு இருக்குது. அந்த சம் வந்து ராங். நம்ம வந்து ஒரே ஒரு மேட்சை மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்படி சேஞ்ச் பண்ணும்போது அந்த ஆன்சர் கரெக்டாக இருக்கணும். இப்போ அந்த 2வை வந்து நான் 3ஆக மாற்றுறேன். அவ்வளோதான், கரெக்ட் ஆகிடுச்சு. இந்த மாதிரி ஈஸியாகவும் இருக்கும், ஒரு சில லெவல் வந்து ரொம்ப ஹார்டாகவும் இருக்கும். ப்ளே பண்ணி பாருங்கள். நம்ம மூணாவதாக பார்க்கக்கூடிய கேமுக்கு வந்து ப்ளே ஸ்டோரில் 4.4 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த கேமை 10 மில்லியன் யூசர்ஸ் டவுன்லோட் பண்ணியிருக்காங்க. இந்த கேமை ஓப்பன் பண்ணதும் நிறையா ஃபோட்டோஸ் இருக்கும். அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் நீங்கள் பசில்ஸாக மாற்றி அதை விளையாடலாம். இப்போ நான் ஒரு ஃபோட்டோ கிளிக் பண்ணுறேன். அதில் வந்து எத்தனை பீஸாக அதை இருக்கணும்னு சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ 9, 16, 25 அந்த மாதிரி போயிட்டே இருக்கலாம். நான் இப்போதைக்கு 9 கொடுக்குறேன். அதுக்கப்புறம் அந்த பீசஸை வந்து ரொட்டேட் பண்ணிக்கலாமான்னு ஒரு ஆப்ஷன் உண்டு. அது நீங்கள் வேணும்னா கொடுத்துக்கோங்க. ஸ்டார்டிங் அந்த பீஸ் எல்லாம் தனித்தனியாக போயிடும். அதுக்கப்புறம் நீங்கள் ஒன்றா அந்த பீஸ் எடுத்துகிட்டு உள்ளே கரெக்டாக அடுக்கணும். அடுக்கினதுக்கப்புறம் ஓகே ஆயிரும். இவ்வளோ தான் லெவல். அந்த பீஸ் வந்து நீங்கள் எக்ஸ்ட்ராவாக வைக்கும்போது கொஞ்சம் உங்களுக்கு ஹார்டாக இருக்கும். அது உங்கள் இஷ்டப்படி வச்சு விளாண்டுக்கலாம். அவ்வளோதாங்க, இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த 3 ஆப்போட டவுன்லோட் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி விளாண்டு பாருங்கள். இந்த கேமை நீங்கள் ஏற்கனவே விளையாண்டுருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை நீங்கள் பார்த்ததுக்கான ஒரு ஆதாரமாக ஒரு லைக் போடுங்க. அப்படி லைக் போட மனசு இல்லைன்னா ஏதாவது கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி கமெண்ட் பண்ணுறதுக்கும் ஒன்றும் தோணலைன்னா ABCDனாவது கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நிறைய ஆப்ஸை பற்றி தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஆப்போட அடுத்த வீடியோவில் வரேன். நன்றி, வணக்கம்.